ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா கோயம்புத்தூர் அவினாஷி ரோட்ல இருக்கிற ஃபன் ரிபப்ளிக் மால் பக்கத்துல இருக்கோங்க. போன வீடியோல நம்ம ஃபன் ரிபப்ளிக் மால் ஷாப்பிங் ஃபுட் எல்லாத்தையும் சூப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். இந்த வீடியோல நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பஸ் ஸ்டாண்ட்ஸான சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்டு தான் போய் அங்க இருக்கிற பேசஞ்சர் ஃபெசிலிட்டிஸ், கனெக்டிவிட்டி இதெல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். கோயம்புத்தூர்ல 2-3 பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க. காந்திபுரம்ல இருக்கிறது மெயின் பஸ் ஸ்டாண்டு, அது போக சிங்காநல்லூர், மேட்டுப்பாளையம் ரோட்லாம் பஸ் ஸ்டாண்ட்ஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கு சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்டு தான் இந்த வீடியோல எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேன், பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாம கரெக்டா அவினாசி ரோட்ல இருக்கிற ஃபன் ரிபப்ளிக் மால்க்கு ஆப்போசிட்ல தாங்க நின்னுட்டு இருக்கோம். ஸோ இது மெயின் பஸ் ஸ்டாப் கிடையாது, அதனால சில பஸ்ஸஸ் மட்டும் தான் நிக்குமா. இங்க பாருங்க, பீலமேடு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. ஸோ அங்கதான் பஸ் ஸ்டாப்பும் இருக்கு. ஸோ இங்கிருந்து சிங்காநல்லூர் ரொம்ப பக்கம் தான், ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் தான். நடக்கிறதுக்கு கஷ்டம், அதனால நம்ம பஸ்ல போறோம். ஒரு பிரைவேட் பஸ் வருதுங்க, நிறுத்துவாங்கன்னு நினைக்கிறா. சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்டு போய் இறங்கிட்டு சூப்பரா அங்க இருக்கிற ஃபெசிலிட்டிஸ், பேசஞ்சர் ஃபெசிலிட்டிஸ், கனெக்டிவிட்டி எல்லாம் உங்களுக்கு கம்ப்ளீட்டா சுத்தி காமிக்கிறேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாம சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயாச்சுங்க. ஸோ இது செல்வபுரம் டவுன் ஹால் பிஎஸ்டி காலேஜ் வழியா சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வர பிரைவேட் பஸ்ஸுங்க. சிங்காநல்லூர் டு தெலுங்குபாளையம் பஸ். ஸோ இங்க பாத்தீங்கன்னா சவுத்துக்கு போற எல்லா பஸ்ஸஸுமே இங்கிருந்து தான் கிளம்பும். தஞ்சாவூர், திருச்சி, நம்ம டெல்டா மாவட்டங்கள் எல்லாம் இருக்குல்ல, கோயம்புத்தூர்ல இருந்து டெல்டா மாவட்டங்கள் போற பஸ்ஸஸ் எல்லாமே கோயம்புத்தூர் சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து தாங்க கிளம்பும். ஃப்ரெண்ட்ஸ், பஸ் ஸ்டாண்டுல இருக்கிற ஃபெசிலிட்டிஸ், கனெக்டிவிட்டி எல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி பஸ் ஸ்டாண்ட் வெளியே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குன்னு பாத்திரலாமா. சிங்காநல்லூர்ல இங்கிருந்து காந்திபுரத்துக்கு 9 கிலோமீட்டருங்க. உக்கடம்ல இன்னொரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. பொள்ளாச்சி, பாலக்காடு, பழனி போற பஸ்ஸஸ் எல்லாம் உக்கடம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்பும். அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு 8 கிலோமீட்டர். காந்திபுரம் மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு 9 கிலோமீட்டர். வெள்ளலூர் 4 கிலோமீட்டர். ஸோ வெளியவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா ஷாப்பிங் ஏரியாஸ் தாங்க. ஷாப்பிங் ஏரியாஸ், மதுரை மீனாட்சி பவன், இந்த மாதிரி நிறைய ஃபுட்டுக்கு ஷாப்பிங்கான ஏரியாலாம் நிறைய இருக்கு. பொன்னையா ஹோட்டல்னு ஒரு வெஜ் அண்ட் நான்வெஜ் ஹோட்டல் இருக்கு. சிங்காநல்லூர் பேருந்து நிலையம் 2 சக்கர வாகன நிறுத்தமுடன் உள்ளதான், 24 hours. ஸோ இங்க டைம் டேபிள் போட்டிருக்காங்க பாருங்க, என்னென்ன ஊருக்கெல்லாம் போகுது பாருங்க. சவுத்துல இருக்கிற எல்லா ஊருக்குமே பஸ்ஸஸ் இருக்கு. சிவகாசி, ராமேஸ்வரம், திருநெல்வேலி, சாயல்குடி, அருப்புக்கோட்டை, கோவில்பட்டி, தூத்துக்குடி, திருச்செந்தூர், விருதுநகரம், ராஜபாளையம், தேவக்கோட்டை, மார்த்தாண்டம், கன்னியாகுமரிக்கு கூட இங்கிருந்து தாங்க பஸ் கிளம்புது. சிவகங்கை, ஏர்வாடி, மதுரை. ஸோ இவ்வளவு ஊர்களுக்கும் நீங்க சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து தான் கிளம்பணும். மதுரைக்கு பாருங்க எவ்வளவு பஸ்ஸஸ்னு. மதுரைக்கு நிறைய பஸ்ஸஸ் இருக்குங்க. மதுரை, திருச்சி இங்கெல்லாம் நல்ல கனெக்டிவிட்டி இருக்கு. பேருந்து புறப்படும் நேரம் எல்லாமே போட்டிருக்காங்க. இது வேணா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு யூஸ் ஆகும். நாம பொங்கல் சமயத்துல இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கோங்க. அதனால பொங்கலுக்கு ஊருக்கு போற மக்கள் நிறைய இருக்காங்க பஸ் ஸ்டாண்ட்ல. எல்லா யங்ஸ்டர்ஸ், இங்க ஒர்க் பண்ற மக்கள் எல்லாம் பொங்கலுக்கு நேட்டிவ் போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மதுரை பஸ்ஸஸ் நிக்குது பாருங்க. மதுரை, சிவகாசி, இது திண்டுக்கல், திருநெல்வேலி போற பஸ்ஸஸ்ங்க. இதெல்லாம் திண்டுக்கல் பஸ்ஸஸ். ஸோ மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா எல்லா சவுத் போற பஸ்ஸஸுமே இங்கிருந்து தான் கிளம்புது. மேற்கு பக்கம், அதாவது பழனி வரைக்கும், பழனி, பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை அதெல்லாம் உக்கடம் போகணும் நீங்க. இது அருப்புக்கோட்டை போற பஸ்ஸுங்க. மதுரை, தாராபுரம், மதுரை வழியா. இது திருநெல்வேலி பஸ், இதுவும் திருநெல்வேலி பஸ். டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ் தான் மோஸ்ட்லி. எஸ்இடிசி பஸ் ஸ்டாண்ட் உங்களுக்கு காந்திபுரம்ல தான் இருக்கு.
ஸோ இது வந்து கோயம்புத்தூர் டு சிவகாசி டிஎன்எஸ்டிசி பஸ். ஸ்பெஷல் பஸ்ஸஸ் விடுவாங்கன்னு நினைக்கிறேன், கூட்டம் இருக்கிறத பொறுத்து. அங்க ஒரு மதுரை பஸ் நின்றுட்டு இருக்கு. மதுரைக்கு நிறைய பஸ்ஸஸ்ங்க. எத்தனை யங்ஸ்டர்ஸ் கிளம்பிட்டு இருக்காங்க பாருங்க. யங்ஸ்டர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ். கோயம்புத்தூர் வந்து எஜுகேஷன் ஹப்பும் சரி, இண்டஸ்ட்ரியல் ஹப்பும் சரி. அதனால படிக்கிற மக்களாகட்டும், ஒர்க் பண்ற மக்களாகட்டும் நிறைய இங்க தங்கி படிக்கிறதும் வேலை பார்க்கறதும் செஞ்சுட்டு இருப்பாங்க. அதனால விசேஷ நாட்கள்ல எல்லாம் வந்து தெறிக்க விடும் சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்டு கூட்டம். ஸோ ஆக்சுவலா இன்னைக்கு நிறைய கூட்டம் இருக்குங்கிறதுனால சூலூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து திருச்சி பஸ்ஸஸ் எல்லாம் கிளம்புற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ அங்க நிக்குது பாருங்க ஜாஸ்மின்னு சொல்லிட்டு, அது வந்து ராஜபாளையம் போற பஸ்ஸுங்க. ஒரு தாழ்தள பேருந்து நிற்குது. அது வந்து டவுனுக்குள்ள ஓடுற பஸ். சிங்காநல்லூர்ல இருந்து உப்பிலியப்பாளையம் போற பஸ். ஸோ உங்களுக்கு காந்திபுரத்துல இருந்தாலும் சிங்காநல்லூருக்கு நல்ல கனெக்டிவிட்டி இருக்கும். இதுதான் சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்ட். அறந்தாங்கிக்கெல்லாம் பஸ் இருக்கு பாருங்க. அரங்கந்தாங்கி, புதுக்கோட்டை. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நம்ம டெல்டா ரீஜன், அதுல இருந்து கீழே மதுரைக்கு கீழே இருக்கிற ரீஜன்ஸ்க்கும் இங்க இருந்து தான் பஸ் கிளம்புது. இது வந்து சிங்காநல்லூர்ல இருந்து கணபதி வரைக்கும் போற பஸ். பீலமேடு, சரவணம்பட்டி, காந்திபுரம் வழியா ப்ரோசோன் மால் போகும் இந்த பஸ். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நிறைய காலியா தான் இருக்கு. ஏன்னா திருச்சி பஸ்ஸஸ் எல்லாம் வந்து சூலூர்ல இருந்து கிளம்புற மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டாங்க போல, கூட்டத்தை கம்மி பண்ண. ஏன்னா இன்னைக்கு நைட்டு வந்து சரியான கூட்டம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால உங்களுக்கு சூலூர்ல இருந்து கிளம்புற மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, ஆக்சுவலா இதெல்லாம் திருச்சி பஸ்ஸஸ் எல்லாம் நிக்கிற பிளாட்ஃபார்ம். இன்னைக்கு காணோம், எல்லாம் சூலூர்ல இருந்து கிளம்புது. ஸோ உள்ளுக்குள்ள உங்களுக்கு காஃபி ஷாப்ஸ், தாய்மார்கள் பாலூட்டும் அறை, பேபி ஃபீடிங் ஷாப்ஸ் இதெல்லாமே இருக்கு. பேபி ஃபீடிங் ரூம், சாரி, காஃபி ஷாப்ஸ் அண்ட் பேபி ஃபீடிங் ரூம் இருக்கு. புறக்காவல் நிலையங்கள், ஹெல்ப்லைன்ஸு, என்கொயரி ஆஃபீஸஸ் இது எல்லாமே இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், பஸ்ஸஸ் வந்து நிறைய விட்டுருக்காங்க. பொங்கல் சமயங்கிறதுனால ஸ்பெஷல் பஸ்ஸஸும் விட்டுருப்பாங்க போல. இது வந்து கோயம்புத்தூர்ல இருந்து தேனி கம்பம் வழியா குமுளி வரைக்கும் போற பஸ்ஸுங்க. செம்பட்டி, திண்டுக்கல், செம்பட்டி, வத்தலக்குண்டு, தேனி, கம்பம். ஸோ அந்த பக்கம் ஃபுல்லா கவர் பண்ணுது. தேனி மாவட்டத்தை ஃபுல்லா கவர் பண்ணுது. திண்டுக்கல், தேனி மாவட்டத்தை ஃபுல்லா. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்திலேயே போகுங்க இந்த பஸ். செம பியூட்டிஃபுல்லான ரூட்டு. இங்கிருந்து குமுளி வழியா கேரளா போறவங்களுக்கு இந்த பஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்க பாருங்க, ஆல்ரெடி இப்ப மதியம் தாங்க ஆகுது. மத்தியானத்திலேயே இவ்வளவு கூட்டம்னா நைட் எல்லாம் யோசிச்சு பாருங்க எல்லா மக்களும் கிளம்பும் போது எப்படி இருக்கும்னு. வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு ஷாப்ஸ் இருக்கு. டீ ஷாப்ஸ், வாட்டர் பாட்டில் எல்லாம் வாங்குறதுக்கான ஷாப்ஸ், பேசஞ்சர் வெயிட்டிங் ஏரியாஸ், இதெல்லாமே நல்லாவே இருக்கு. ஆஹா, இங்க பாருங்க, எங்க போற பஸ்? தேனி பஸ்க்கு தான் இவ்வளவு கூட்டம். அக்கா போடி, தேனி, போடி நாய்க்கனூர் போயிட்டு தேனி போகும் போல. ஆஹா, நைட்டெல்லாம் இங்க நிக்கவே முடியாது போல இருக்கு. மதியம் இருக்கிற நிலவத்தை பார்த்தாவே. சோ பாத்துக்குங்க மக்களே. இங்க பாருங்க, ஐயப்ப சுவாமி கோவில் போறவங்க எல்லாம் கூட குமுளி பஸ்ல தாங்க போறாங்க. குமுளி போயிட்டு அங்கிருந்து பம்பா பஸ் பிடிச்சுப்பாங்க. ஸோ இன்கேஸ் நீங்க கோயம்புத்தூர்ல இருந்து ஐயப்ப சுவாமி கோவில் போகணும்னா கூட குமுளி பஸ்ல போயிட்டு அங்கிருந்து நீங்க பம்பா பஸ் பிடிச்சுக்கலாம். கேரளா பஸ் வந்தோடனே ஃபுல்லா ஆயிடுச்சுங்க. அடிச்சு பிடிச்சு ஏறிட்டு இருக்காங்க மக்கள். ஸோ அங்க இருக்கு பாருங்க கோவை 2 சக்கர வாகன நிறுத்தும் இடம், 2 வீலர் பார்க்கிங் ஆஃபீஸ் 24/7ங்க. ஸோ நீங்க 2 வீலர் கோயம்புத்தூருக்குள்ள இருந்துட்டு 2 வீலர்ல வந்து இங்க விட்டுட்டு நீங்க ஊருக்கு போகணும்னா கூட சூப்பரா ஒரு பார்க்கிங் லாட் வச்சிருக்காங்க. ஸோ வண்டியில வந்த 2 வீலர்ல வந்தாலும் பிரச்சனையே இல்லை. இது வந்து கோயம்புத்தூர்ல இருந்து போடி நாய்க்கனூர் வரை. ஓ, இதுவும் தேனி போற பஸ். தேனிக்கு எவ்வளவு பஸ் வந்துகிட்டே இருக்கு பாருங்க மக்களே. பரவாயில்ல, நிறைய பஸ் விட்டு இருக்காங்க. அது வரைக்கும் சந்தோஷம் கூட்டத்தை பொறுத்து. மக்களே, இந்த பஸ் சிங்காநல்லூர்ல இருந்து லூலு மால் வழியா போற பஸ்ஸுங்க. பீலமேடு, லூலு மால், ஹோப்ஸ், ESI, காந்திபுரம்ல இருந்து சிங்காநல்லூர் வரைக்கும் வர பஸ். இதுல வந்தாவே நீங்க ஃபன் மால், லூலு மால் எல்லாத்துக்கும் வந்துடலாம். நல்ல கனெக்டிவிட்டி. இது வந்து ரெட் கலர் எக்ஸ்பிரஸ் பஸ்ஸுங்க. கொஞ்சம் காஸ்ட் அதிகமா இருக்கும். இது தாழ்தள பேருந்து, சூலூர் வரைக்கும் போறது.
இது கோயம்புத்தூர் டு புதுக்கோட்டை வயா திருச்சி. உக்கடம்ல இருந்து தான் கிளம்புறோம் போல இருக்குங்க. உக்கடம்ல இருந்து சிங்காநல்லூர் வந்து அதுக்கப்புறம் திருச்சி போறோம். திருச்சி வழியா புதுக்கோட்டை போறோம். பரவாயில்ல, எல்லா பஸ் ஸ்டாண்ட்ஸையும் கவர் பண்றாங்க. ஸோ நீங்க சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கெல்லாம் போறதுன்னா சிங்காநல்லூர் வந்துக்குங்க மக்களே. திருநெல்வேலி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருச்சி, மதுரை, கன்னியாகுமரி, தேனி, திண்டுக்கல் எல்லாத்துக்கும் வந்து உங்களுக்கு சிங்காநல்லூர்ல இருந்து தான் பஸ். வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கூட இருக்கு. பேசஞ்சர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே வச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் கூட மெயின்டெனன்ஸ் இருந்தா நல்லா இருக்குங்க. கிளீன்லினஸும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. இது பாருங்க, ஏசி டிஎன்எஸ்டிசி பஸ்ஸுங்க. மதுரை பஸ்ஸா? மதுரை டிப்போக்கு சேர்ந்தது. எங்க போறதுன்னு தெரியல. கோயம்புத்தூர்னு போட்டிருக்கு. ஐ மீன் கோயம்புத்தூர்ல தான் இருக்கு. மதுரை போற பஸ் தான் நினைக்கிறேன். மக்களே, லைட்டா மேகமூட்டமா இருக்குங்க. மழை லைட்டா தூர ஆரம்பிச்சிருச்சு. இந்த வருஷம் பொங்கல் 2026 பொங்கல் மழையோட ஆரம்பிக்குது. ஸோ இதுவும் வந்து தேனி போற பஸ் தாங்க. வத்தலக்குண்டு வழியா தஞ்சாவூர்னு மாத்திட்டாங்க சடனா. ஆஹா, சாரிங்க, தஞ்சாவூர் போற பஸ்ஸுங்க. கோவை டு தஞ்சாவூர் டெல்டா மாவட்டத்துக்கு போற பஸ். மதுரைக்கு தான் பாருங்க சூப்பர் ஃபாஸ்ட் டிஎன்எஸ்டிசி பஸ் ஒன்று மாட்டுத்தாவணி வரைக்கும் போறதுங்க. மாட்டுத்தாவணினே போட்டிருக்காங்க. யூஸ்வலா வந்து ஆரப்பாளையம் வரைக்கும் தான் போகும் கோயம்புத்தூர்ல இருந்து போற பஸ்ஸஸ், ஐ திங்க். ஸோ இது வந்து மாட்டுத்தாவணி போகுது. கரெக்டுங்க. நம்ம 1-to-1 ஏசி பஸ் பார்த்தோம்ல, டிஎன்எஸ்டிசி ஏசி பஸ், அது மதுரை போற பஸ் தான். அதுவும் நிக்குது பாருங்க. அடுத்தடுத்து கிளம்பிக்கிட்டே இருக்குங்க. ஒரு அருப்புக்கோட்டை பஸ் வந்திருக்கு. மதுரை டு செங்கோட்டை போற பஸ் போல. பட் ஆனா பொங்கல் ஸ்பெஷலா மாத்திக்கிட்டு இருக்காங்க. மதுரைக்கு எக்கச்சக்கமா கிளம்பிக்கிட்டே இருக்கு அடுத்தடுத்து. எல்லா பஸ்ஸுமே இது ஆரப்பாளையமும் போகுது, மாட்டுத்தாவணியும் போகுதுங்க. மேலூர்னு வேற போட்டிருக்காங்க. கன்ஃபியூஸ் பண்றாங்களேப்பா. ஆக மொத்தம் மதுரையில இருக்கிற எல்லா ஏரியாவையும் கவர் பண்ணுதுங்க. ஸோ பொங்கல் டைம்ல நீங்க கோயம்புத்தூர்ல இருந்து மதுரை போகணும்னா ஆப்ஷன்ஸ் எக்கச்சக்கமா ஸ்பெஷல் பஸ்ஸஸ் விட்டுருக்காங்க. மக்களே, டேன்டில ஒரு பிளாக் டீ குடிச்சிட்டு இருக்கோங்க. தமிழ்நாடு டீ கார்பரேஷன் நினைக்கிறேன். டேன்டினா கரெக்டா தெரியல. ஸோ நம்ம ஊர்ல விளையிற தேயிலைகளை எல்லாம் மார்க்கெட் பண்ற ஆர்கனைசேஷனோட ரீட்டைல் அவுட்லெட். அண்ணா ஹாட் அண்ட் ஸ்பைசிங்கா போட்டு தந்தாங்க. மக்களே, கோயம்புத்தூர் எவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னா இங்க பாருங்களேன். பிராண்ட் நியூ லெக்ஸஸ் போயிட்டு இருக்குங்க. தொழில்துறை வளர்ச்சி அடைய லெக்ஸஸ் எல்லாம் சும்மா சாதாரணமா ஓடிட்டு இருக்கு பாருங்களேன் கோயம்புத்தூருக்குள்ள. நம்ம சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே இருக்கோம். வெளியே ஆட்டோ ஸ்டாண்ட் எல்லாம் இருக்குங்க. நீங்க சிட்டிக்குள்ள போறதுக்கு இன்கேஸ் ஆட்டோல போகணும்னா பஸ் ஸ்டாண்ட் வெளியவே ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி லெக்ஸஸ் கார்ஸ், நிறைய ஹை எண்ட் கார்ஸ் எல்லாம் பார்க்கலாங்க. இன்னொரு மதுரை பஸ் வந்துட்டு இருக்கு. கேஆர் பேக்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்னு ஒன்று இருக்கு. மதுரை மீனாட்சி ஒரு லாட்ஜும் இருக்குங்க. லாட்ஜோட சேர்ந்து இருக்கு. ஹாட்ஸ் ரூம்ஸ்னு இருக்கு. ஸோ தங்கருக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலயே ஹோட்டல் ரூம்ஸ், சாப்பாட்டுக்கான உணவகங்கள், ஏடிஎம்ஸ், மொபைல் ஷாப்ஸ், பேங்க்ஸ் எல்லாமே வந்து பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலேயே இருக்கு. ஒரு டாஸ்மாக் ஷாப்பும் இருக்கு. ஸோ ஆளினால் அழகராஜாவா எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குங்க. கோயம்புத்தூர் மாநகராட்சி சிங்காநல்லூர் பேருந்து நிலையம். மக்களே, தஞ்சாவூருக்கும் வந்து ஒரு டிஎன்எஸ்டிசி ஏசி பஸ் வந்திருக்கு பாருங்க. கோயம்புத்தூர் டு தஞ்சாவூர். பரவாயில்லைங்க, டிஎன்எஸ்டிசியில கூட நிறைய ஏசி பஸ்ஸஸ் இருக்கு. மதுரைக்கு ஏசி பஸ்ஸஸ் ஓடுது, தஞ்சாவூருக்கு ஏசி பஸ்ஸஸ் ஓடுது கோயம்புத்தூர்ல இருந்து. ஸோ இங்கிருந்து டவுனுக்குள்ள போறதுக்கு, உங்களுக்கு சூலூர் போறதுக்கு, காந்திபுரம், உக்கடம் போறதுக்கு எல்லாமும் வந்து இந்த தாழ்தள பேருந்துகள் நிறைய இருக்கு. ஐ திங்க் நான் பார்த்ததுலயே செகண்ட் டயர் சிட்டிஸ்ல திருச்சியை விட கோயம்புத்தூர்ல தான் இந்த தாழ்தள பேருந்து நிறைய ஓடுது போல இருக்குங்க. நார்மல் பஸ்ஸஸ்க்கு ஈக்குவலா தாழ்தள பேருந்தும் இருக்கு. அடுத்து பழனி பஸ் வந்திருக்குங்க.
பழனி, திண்டுக்கல் மார்க்கம். பரவாயில்ல, பழனி பஸ் இங்கிருந்து எடுக்கிறோம். யூஸ்வலா உக்கடத்துல இருந்து தான் கிளம்புவான். ஸோ இன்னைக்கு இங்கிருந்து வந்து பழனிக்கு பஸ் விட்டுருக்காங்க. இல்ல நேம் போர்டு பழனின்னு போட்டு ஊரு மதுரைக்கு போகுதுன்னு நினைக்கிறேன், தெரியல. ஏன்னா பொங்கல் சமயத்துல எல்லா பஸ்ஸையும் ஸ்பெஷல் பஸ்ஸா ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கல்ல. ஸோ நேம் போர்டு பார்த்து நாம ஏமாறக்கூடாது. ஆமாங்க, கோவை பொள்ளாச்சி. ஸோ உக்கடத்துல இருந்தா கிளம்பும். இது வந்து மதுரைக்கு மாத்தி விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளவு பஸ் மதுரைக்கு விட்டாலும் கூட்டம் வந்துகிட்டே இருக்கும் போலயே. மதுரை வந்து பெரிய கனெக்டிங் பாயிண்ட் மாதிரி இல்ல சவுத் போறதுக்கு. ஸ்ட்ரைட் பஸ் கிடையாட்டி மக்கள் மதுரை போய் அங்கிருந்து மாறி போய்ப்பாங்க. அதனால நிறைய மதுரை பஸ் விட்டுருக்காங்க. பைபாஸ் ரைடர் வைகை எக்ஸ்பிரஸ்னே போட்டு ஒரு பஸ் நின்றுட்டு இருக்கு பாருங்க. ஸோ இது வந்து GHA டவுன் ஹால் எல்லாம் போற டவுன் பஸ்ஸுங்க. 35B சிங்காநல்லூர்ல இருந்து கரடிமடை வரைக்கும் போற பஸ். பேரூர் வழியா, டவுன் ஹால் பேரூர் வழியா. ஸோ நாம அடுத்து டவுன் ஹால் ஷாப்பிங் ஏரியா கவர் பண்ண போறோங்க. இங்கிருந்தே நமக்கு ஸ்ட்ரைட் பஸ்ஸஸ் கிடைக்குது. சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து டவுன் ஹால் போறதுக்கு, GH கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போறதுக்கெல்லாம் பஸ்ஸஸ் இருக்கு. ஸோ உள்ளுக்குள்ள ஒரு புக் ஷாப் இருக்கு. உள்ளுக்குள்ள நெய்தல் ஹோட்டல்னு ஒன்னு இருக்கு. ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ், டீ ஷாப்ஸ், ரெண்டு பக்கமே எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. ஈவினிங் ஆக பாருங்க கூட்டம். மதியத்துக்கு மேல நம்ம வர்றப்போ இருந்ததை விட இப்ப டபுள் மடங்கு ஆயிருச்சுங்க கூட்டம். ஈவினிங் எல்லாம் பஸ் ஸ்டாண்ட் ஃபுல்லா இருக்க போகுது. அப்படியே இங்கேயே திருவிழா ஆரம்பிக்க போகுது. இன்னுமே கொஞ்சம் ஸ்பெஷல் பஸ்ஸஸ் விட்டுருக்கணும் போல. ஃப்ரெண்ட்ஸ், பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே பார்த்தோம்னா இந்த மாதிரி சில ஆம்னி பஸ்ஸஸும் வந்து மதுரை வரைக்கும் போற ஆம்னி பஸ்ஸஸும் நின்றுட்டு இருக்குங்க. சில பஸ்ஸஸ் வந்து டவுன் பஸ்ஸஸ் வந்து பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வராது, ஃப்ரண்ட்லயே போயிடும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே இருக்கோங்க. சில ஆம்னி பஸ்ஸஸ் எல்லாம் நிக்குதுன்னு சொன்னல. ஸோ இந்த ஏரியால தான் நின்றுட்டு இருக்கு. ஸோ இதுக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபுட் கடைங்கள்லாம் நிறைய இருக்கு. நீங்க டிராவல் பண்றதுக்கு முன்னாடி குயிக்கா டின்னர், பிரேக்ஃபாஸ்ட், ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு போறதுக்கு. ஸோ இங்க வந்துட்டு உங்களுக்கு தங்கறதுக்கு இங்க பாருங்க ஸ்ரீ முருகன் லாட்ஜ், MX லாட்ஜ். பஸ் ஸ்டாண்டோட ரெண்டு பக்கமே வந்து உங்களுக்கு ஸ்டே பண்றதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குங்க. இண்டஸ்இண்ட் பேங்க், ATM எல்லாமே இருக்கு. மொபைல் சர்வீஸ் சென்டர்ஸ், நிறைய டவுன் பஸ்ஸஸ் வருதுங்க சிங்காநல்லூர் வழியா தான். பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போகாட்டியும் பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியிருந்தே வந்து உங்களுக்கு சிட்டிக்குள்ள போறதுக்கான எல்லா ஏரியாஸ்க்கும் போறதுக்கான பஸ்ஸஸும் அவைலபிளா இருக்கு. அது போக ரெட் டாக்ஸி, கோயம்புத்தூர் ஃபுல்லா ரெட் டாக்ஸி தாங்க ஃபேமஸ். ஸோ ரெட் டாக்ஸிஸும் வந்து உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருந்தே அவைலபிளா இருக்கும். கோவை காஃபி ஹவுஸ்னு ஒரு காஃபி கடை இருக்கு பாருங்க, பொன்னையா ஹோட்டல் பக்கத்துல. இது திண்டுக்கல் பஸ் கிளம்பிட்டு இருக்கு. நிறைய கடைங்க இருக்கு. ஹோட்டல் ஸ்ரீ ஐஸ்வர்யம்னு ஒரு பியூர் வெஜ் ஹோட்டல் இருக்கு. வெஜ் அண்ட் நான்வெஜ் ஹோட்டல்ஸ். இது காந்திபுரம் டு பெரிய குயிலி போற பஸ். டிஃப்ரெண்டா இருக்குல்ல பேரு. மக்களே, ஒரு காரைக்குடி பஸ் வந்திருக்குங்க. கோவை, திண்டுக்கல், காரைக்குடி. ஸோ மதுரை தவிர பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டீப் சவுத் போற பஸ்ஸஸும் நம்ம சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்புது. திண்டுக்கல், திருப்பத்தூர். இது வந்து மதுரைக்கு பக்கத்துல இருக்கிற திருப்பத்தூருங்க. நம்ம ஏலகிரி மலைக்கு பக்கத்துல இருக்கிற திருப்பத்தூர் கிடையாது. ஓ, முன்பதிவு பேருந்துன்னு தனியா விட்டுருக்காங்க. இங்க பாருங்க, 8:40 PM. ஸோ ரிசர்வ்டு பஸ்ஸஸும் இருக்கு, அன்ரிசர்வ்டு பஸ்ஸஸும் இருக்கு. பட் நீங்க விசேஷ நாட்கள்ல ஏர்லியரா புக் பண்ணிக்கிறது நல்லதுங்க. www.tnstc.in அப்படிங்கிற வெப்சைட்ல நீங்க புக் பண்ணிக்கணும். புக் பண்ணிட்டீங்கன்னா என்ன, உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் இல்லாம போகலாம். இல்லாட்டி அடிச்சு பிடிச்சி ஏறணும். பஸ் நிறைய இருந்தாலும் வர வர கூட்டமாயிருதுங்க. நைட் நேரம்லாம் வந்து செம்ம ஃபுல்லாயிரும் போல. ராஜபாளையம் பஸ் எல்லா பஸ்ஸும் வர வர ஃபுல்லாயிருது பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் ஆக பாத்தீங்கன்னா முன்பதிவு பேருந்துகள் எல்லாம் வந்துட்டு இருக்குங்க. ஏற்கனவே ரிசர்வ் பண்ண உங்களுக்கான பஸ்ஸஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு.
ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் பஸ் ஒன்று இருக்கு, ராம்நாடு வரைக்கும் போகுதுங்க. நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, எங்கெங்கெல்லாம் போறதுக்கு கனெக்டிவிட்டி இருக்கு எல்லாத்தையும் பார்த்தாச்சு. 2 வீலர் பார்க்கிங் பார்த்தாச்சு, எந்தெந்த ஏரியாவுக்கு போற பஸ்ஸஸ் எங்க நிக்கும்னு பார்த்தாச்சு, டவுன் பஸ் எங்க கிடைக்கும்னு பார்த்தாச்சு, சிங்காநல்லூர் பக்கத்துல ஸ்டே பண்றதுக்கு ஃபுட்டுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு எல்லாத்தையுமே பார்த்தாச்சுங்க. அடுத்து நாம இங்கிருந்து உக்கடம் வரைக்கும் போற டிராவல் பார்க்கலாம். உக்கடத்துக்கு போற வழியில நம்ம டவுன் ஹால்ல இறங்கி போறோம். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம டவுன் ஹால் ஷாப்பிங் ஏரியா கவர் பண்ண போறோம். செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க கிளைமேட். இங்க பாருங்க, மப்பு மந்தாரமா சூப்பரா வைப் ஆகிட்டு இருக்கு கோயம்புத்தூர். ஸோ சிங்கநல்லூர் பஸ் ஸ்டாண்ட் வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புற மக்களே. நம்ம தெற்குச்சீமை போற மக்களுக்கு சிங்காநல்லூர், கோயம்புத்தூர் சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்டு தான் மெயின் ஹப். களை கட்டுது பாருங்க ஈவினிங் ஆக. மக்களே, பஸ் ஸ்டாண்டுக்குள்ள டவுன் ஹால் பஸ்ஸஸ் வந்து அவ்வளோ ஃப்ரீக்வெண்டா வராதாங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே ஒரு 100 மீட்டர்ஸ்ல சிக்னல் இருக்கும், அங்கிருந்து வந்து டவுன் ஹால் பஸ்ஸஸ் கிடைக்குமா. இதெல்லாம் காந்திபுரம் போற பஸ்ஸஸ்ங்க. ஸோ நம்ம வெளியே போயிட்டு சிக்னல் பக்கத்துல போய் டவுன் ஹால் பஸ் எடுத்துக்க போறோம். மக்களே, நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 100 மீட்டர்ஸ் வந்தாச்சுங்க. இங்க உக்கடம் 8 கிலோமீட்டர்ஸ் போட்டிருக்காங்க பாருங்க ரைட் சைடு. ஸோ உக்கடம் போற பஸ்ஸஸ் எல்லாம் டவுன் ஹால் வழியா தான் போகும். ஸோ அங்க போய் பஸ் எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, இது வந்து பூலப்பூன்னு சொல்லுவாங்க. இது பொங்கல் அப்போ வந்து வீட்டுல மா இலை, அதுக்கப்புறம் இதெல்லாம் வைப்பாங்கல்ல, பூவெல்லாம் வைப்பாங்கல்ல, அந்த தோரணத்தோட சேர்த்து இதுவும் வைப்பாங்க வீட்டுல. பொங்கலுக்கு வைப் ஆகிட்டு இருக்கு கோயம்புத்தூர். ஸோ இந்த சிக்னல்ல இருந்து நம்ம உக்கடம் போற பஸ் எடுத்தோம்னா டவுன் ஹால்ல இறங்கிக்கலாம். மக்களே, சிக்னல் கிராஸ் பண்ணி ரைட் சைடு வந்தாச்சுங்க. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மயூரா ரேடியோஸ்னு இருக்கும். அதுக்கு பக்கத்திலேயே வந்து பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. இங்கிருந்து டவுன் ஹால் பஸ் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நாம சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அங்க இருக்கிற கனெக்டிவிட்டி, பேசஞ்சர்ஸ்க்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இப்போ கிளம்பியாச்சுங்க டுவர்ட்ஸ் டவுன் ஹால். ஸோ நம்ம பிரைவேட் பஸ்ல சிங்காநல்லூர்ல இருந்து டவுன் ஹால் வரைக்கும் போறதுக்கு 10 ரூபா டிக்கெட் பிரைஸ். ஸோ உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். பிரைவேட் பஸ் இருக்கும், கவர்மெண்ட் பஸ்ஸஸ் இருக்கும், ரெட் கலர்ல ஒரு எக்ஸ்பிரஸ் பஸ் இருக்கும், அதுக்கு போக பாத்தீங்கன்னா தாழ்தள பேருந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி கனெக்டிவிட்டிக்கு பிரச்சனையே இல்லை பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்கு. அது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் டாக்ஸிஸ் அவைலபிளா இருக்கும், ஆட்டோ ரிக்ஷாஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கும். எவ்வளவு டாக்ஸிஸ் இருக்கு பாருங்களா, கிட்டத்தட்ட மோனோபோலி மாதிரிங்க ரெட் டாக்ஸி. மற்ற ஊர்கள் எல்லாம் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும்ல, நம்ம கோயம்புத்தூர்ல வந்து ரெட் டாக்ஸி தான் ராஜா டாக்ஸிஸை பொறுத்த வரைக்கும். அது போக பாத்தீங்கன்னா நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குங்க. மெடிக்கல் ஹப் ஆஃப் தமிழ்நாடுன்னே சொல்லலாம். சென்னைக்கு அடுத்தபடி மேபி சென்னை விடவே கோயம்புத்தூர்ல நிறைய மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் ஜாஸ்தியா இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் அது போக பாத்தீங்கன்னா சிட்டிஸ்ல இந்த மாதிரி நிறைய ஹை ரைஸ் ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸ், கமர்ஷியல் பில்டிங்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ வாங்க மக்களே, அப்படியே கோயம்புத்தூர் சிட்டியை ரசிச்சுட்டே டிராவல் பண்ணுவோம்.
ஃப்ரெண்ட்ஸ், நாம சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து டுவர்ட்ஸ் டவுன் ஹால் போயிட்டு இருக்கோங்க. இன்னைக்கு கிளைமேட் செம்ம பிளசண்டா இருக்கு. நம்ம சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கும்போதே வந்து லைட்டா சாரல் மழை தூரிச்சு. பொங்கல் சமயத்துல மழை பெய்யறது உண்மையிலேயே டிஃப்ரெண்டா இருக்கு. யூஸ்வலா வந்து உங்களுக்கு டிசம்பர் மாசத்துலயே வடகிழக்கு பருவமழை வந்து கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிடும். கோயம்புத்தூர்ல என்ன அட்வான்டேஜ்னா, நம்ம கேரளா மழை சீசன்லயும் மழை பெய்யுங்க, தென்மேற்கு பருவமழை சீசன்லயும் மழை பெய்யும், வடகிழக்கு பருவமழை சீசன்லயும் மழை பெய்யும். சம்மர் ஒரு 3 months மட்டும் தாங்க கொஞ்சம் ஹாட்டா இருக்கும். அதர்வைஸ் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் எப்பவுமே வந்து கூல் கோயம்புத்தூர் தான். ஸோ நம்ம சிங்கநல்லூர் பஸ் ஸ்டாண்ட்ல உங்களுக்கு கனெக்டிவிட்டி எல்லாம் டீட்டெயில்டா காமிச்சேன். சில பஸ்ஸஸ் வந்து பொங்கல் சமயத்துல சூலூர்ல இருந்து ஆப்ரேட் பண்றாங்க. அதனால உங்களுக்கு டீட்டெயில்டா எந்தெந்த ஊர்னு சொல்றேன். அரியலூர், சிதம்பரம், காரைக்குடி, கரூர், கும்பகோணம், மதுரை, மன்னார்குடி, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், டெல்டா ரீஜனும் அதுக்கு கீழே மதுரை சுத்தி இருக்கிற ரீஜன் ஃபுல்லாவே கவர் பண்றாங்க. தென் தமிழகம் ஃபுல்லா. ஓகேவா? நாகப்பட்டினம் போக பாத்தீங்கன்னா நாகர்கோவில், டவுன் சவுத் கன்னியாகுமரி மாவட்டம், பெரம்பலூர், புதுக்கோட்டை, ராஜபாளையம், ராமேஸ்வரம், சிவகங்கை, சிவகாசி, தஞ்சாவூர், தேனி, திருவாரூர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, திருச்சி, வேளாங்கண்ணி. ஸோ அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம சென்ட்ரல் தமிழ்நாடுல இருந்து டவுன் சவுத்துல இருக்கிற எல்லா ஊர்களுக்குமே வந்து சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து தான் பஸ் கனெக்டிவிட்டி இருக்கு உங்களுக்கு. ஓகேவா? ஸோ அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிட்டிக்குள்ள போறதுக்கும் நல்ல கனெக்டிவிட்டி இருக்கும். சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து டவுன் ஹால், இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம்ல, டவுன் ஹால் வந்து 8 கிலோமீட்டரு. கோயம்புத்தூர் இன்டகிரேட்டட் பஸ் டெர்மினஸ்னு போத்தனூர்ல ரொம்ப காலமா கட்டிட்டு இருக்காங்க. அது எப்போ ஓபன் பண்ணுவாங்கன்னு தெரியல. போத்தனூர் வந்து 11 கிலோமீட்டரு. நம்ம காந்திபுரம் சென்ட்ரல் பஸ் டெர்மினஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ 9 கிலோமீட்டரு. உக்கடம் பஸ் டெர்மினஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொள்ளாச்சி, பாலக்காடு, பழனி, உடுமலைப்பேட்டை, ஸோ இந்த மாதிரி கேரளாக்குள்ளேயும் நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து பக்கத்துல இருக்கிற பழனி மாதிரியான ஏரியாஸ்க்கும் உக்கடத்துல இருந்து உங்களுக்கு பஸ் இருக்கும். அது போக பாத்தீங்கன்னா சாய்பாபா காலனில ஒரு பஸ் டெர்மினஸ் இருக்கு. கோயம்புத்தூர் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் வந்து 7 கிலோமீட்டர் 7 to 8 கிலோமீட்டர்ஸ் வரும்னு வச்சுக்கோங்களேன். போத்தனூர்ல ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. சில எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ் வந்து போத்தனூர் ஜங்ஷன்ல ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே போயிடுவாங்க. கோயம்புத்தூர் ஜங்ஷனுக்கு உள்ள வராது. ஸோ போத்தனூர் ஜங்ஷன் வந்து 8 கிலோமீட்டர். கோயம்புத்தூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் 7.6 கிலோமீட்டர்ஸ். நம்ம வரும்போது நம்ம சிங்காநல்லூருக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு வரும்போது அவினாசி ரோட்ல இருந்து வந்தோம் தெரியுங்களா? ஸோ அந்த ரூட்ல தான் வந்து கோயம்புத்தூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்கு. ஹோப்ஸ், அதுக்கப்புறம் லூலு மாலு, ஸோ அதெல்லாமே வந்து அவினாசி ரோட்ல இருக்கு. ஸோ சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கிற எல்லா ரீஜன்ஸ்க்குமே வந்து ஆல்மோஸ்ட் நல்ல கனெக்டிவிட்டி இருக்குங்க. ஓரளவுக்கு வந்து ஃபெசிலிட்டிஸும் நல்லா இருக்கு. கிளாக் ரூம் ஃபெசிலிட்டிஸ் நான் பார்க்கல. காந்திபுரம்ல கூட கிளாக் ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வந்து சில சமயம் தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ காந்திபுரம் மாதிரியான பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம் வந்து கிளாக் ரூம் மஸ்ட். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல கிளாக் ரூம் இருக்கிற மாதிரி எல்லா பஸ் ஸ்டாண்ட்ஸ்லயும் வந்து கிளாக் ரூம் அட்லீஸ்ட் முக்கியமான சிட்டிஸ்ல கிளாக் ரூம் ஃபெசிலிட்டிஸ் வைக்கிறது முக்கியமானது. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மெயின்டெனன்ஸ் ஓகேன்னு தான் சொல்லலாம். ரொம்ப சூப்பர் நல்லா சொல்ல முடியாது. கொஞ்சம் ரெனோவேட் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். இட் நீட்ஸ், இப்போ நம்ம சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்ட் நீட்ஸ் அர்ஜென்ட் ரெனோவேஷன்ங்கிற மாதிரி தான் இருக்கு ஃபெசிலிட்டிஸ் உள்ளுக்குள்ள பார்க்கும்போது. பட் ஓகே, போக போக உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நாம வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப் தாண்டிட்டு இருக்கோங்க. இது வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல இங்க பாருங்க ரயில்வே ஓவர் பிரிட்ஜ் இருக்கு பாருங்க. ஸோ இந்த ரயில்வே ஓவர் பிரிட்ஜ்ல இருந்து நம்ம ரைட் திரும்பினா ஒரு 100 மீட்டர்ஸ்லயே ரயில்வே ஸ்டேஷன் வந்துடும். இந்த பிரிட்ஜ் தாண்டணுன்னேவே ரயில்வே ஜங்ஷன் தான். ஸோ கோயம்புத்தூர் ஜங்ஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் தான் டவுன் ஹால். நம்ம ஆல்மோஸ்ட் வந்தாச்சு டவுன் ஹால் ரீஜனுக்கு. ஸோ இங்கிருந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான டிராபிக் இருக்குங்க. ஏன்னா நம்ம கோயம்புத்தூரோட முக்கியமான ஷாப்பிங் ஏரியா, பட்ஜெட் ஷாப்பிங் ஏரியானா நம்ம டவுன் ஹால் ஏரியா தான் சொல்லலாம். அதனால எப்பவுமே வந்து செம்ம ரஷ்ஷா இருக்கும். அண்ட் பொங்கல் மாதிரியான ஃபெஸ்டிவல் டைம்ல எல்லாம் கேட்கவே வேணாம், இன்ச் பை இன்ச்சா தான் நகரும். ஸோ இங்கிருந்து வந்து உங்களுக்கு உக்கடம் பஸ் ஸ்டாண்டுக்கும் இதுதான் ரூட்டா, ரயில்வே ஜங்ஷனுக்கு போற ரூட்டும் இதுதான். அதனால வந்து உங்களுக்கு எப்பவுமே வந்து டிராபிக் அதிகமா தான் இருக்கும். ஸோ நம்ம இன்னும் ஒரு 5-10 மினிட்ஸ் தாங்க நம்ம டவுன் ஹால் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயிடலாங்க. ஸோ வாங்க மக்களே, சூப்பரா நம்ம நெக்ஸ்ட் விலாக்ல வந்து டவுன் ஹால் ஷாப்பிங் ஏரியா தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். மக்களே, டவுன் ஹால் ரீச் ஆயாச்சுங்க நம்ம சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து. வெல்கம் டு த ஐகானிக்
டவுன் ஹால் கோயம்புத்தூர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நாம சூப்பரா வந்து ஃபன் மால்ல இருந்து சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அங்க இருக்கிற பேசஞ்சர் ஃபெசிலிட்டிஸ், கனெக்டிவிட்டி எல்லாத்தையும் பார்த்துட்டு டவுன் ஹால் வரைக்கும் வந்தாச்சுங்க. கோயம்புத்தூரோட இம்பார்ட்டன்டான லேண்ட்மார்க்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் நாம. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம டவுன் ஹால் பக்கத்துல இருக்கிற ஷாப்பிங் ஏரியாஸ் எல்லாம் பார்க்க போறோம். ஸோ நெக்ஸ்ட் vlog கண்டிப்பா பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற வரைக்கும் டேக் கேர் அண்ட் சியர்ஸ் ஃப்ரம் டவுன் ஹால் கோயம்புத்தூருங்க. See you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல பிளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.